வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஒரு முட்டையை வச்சு தாங்க ஒரு குழம்பு பண்ண போகிறோம். ஆமாம், வித்தியாசமாக ஏதாவது செய்யணுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காகன்னு சொல்லிட்டு நானும் என் பொண்டாட்டி ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது தான் இந்த முட்டை குழிப்பணியார குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு முட்டையை நாளைய உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மேலே கொஞ்சோண்டு பெப்பர் மஞ்சள் தூளை போட்டு அப்படியே கட 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 கடன்னு அப்படியே கிண்டினீங்கன்னா செம்ம மாசாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி போடக்கூடாதுங்க. முட்டை குழிப்பொடி எடுத்து போடும்போது பச்சை மிளகாய் ஒரு 4-5 நறுக்கி போட்டு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி எப்படி பொடிப்பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை முடிக்கு நல்லா இருக்கும். மேலே பொடுகு கிடுகு கொப்பளம் எதுவுமே வராது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக முடி வளருங்க. அப்படியே குழிப்பணியார சட்டியை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். எங்கள் அம்மா கொண்டு வந்தால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நம்ம இந்த குழிப்பணியாரம் யூஸ் பண்ணுற எண்ணெய். குழிப்பணியாரம் முட்டை குழிப்பணியார குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் அப்படியே நான்ஸ்டிக் தவா சூடானதுக்கப்புறம் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே எடுத்தோம்னா ஒரு கம்பீரமான ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. இதை பார்க்கும்போது என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே ஒவ்வொரு குழியிலையும் ஒரு சின்ன கரண்டி எடுத்து ஒரு முக்கால் கரண்டி எடுத்து அப்படியே குழியாக ஊற்றணும். அப்படியே குழிப்பணியாரத்தை. ஆமாங்க, முட்டையை நல்லா கலக்கி சின்ன வெங்காயம், பெப்பரு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், லைட்டாக இந்து உப்பு போட்டுக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அப்படியே பச்சை மிளகாயை ஒரு 5 இது சின்னதாக பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு அப்படியே வேக விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. அப்படியே முட்டை குழிப்பணியார குழம்போட சுடுச்சோறத்தை போட்டு அப்படியே பெனஞ்சு அடித்தோம்னா ஒரு கிக்கு, அப்படி ஒரு கிக்கு இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா முட்டை அப்படியே பொரிஞ்சு வருது. நம்ம இதை வந்து இந்த குச்சி கொடுத்துருக்காங்க. இந்த நான்ஸ்டிக் தவாக்குனே இந்த குச்சி செஞ்சுருப்பாங்க போல. அங்கே பாருங்கள். அப்படியே அழகாக அப்படியே பொத்துனாப்படி திருப்பி போடணும். அப்படியே பொத்துனாப்படி திருப்பி போட்டால் தான் அந்த குழிப்பணியாரம் கருகாமல் கொள்ளாமல் வரும். எனக்கு ஒரு டவுட்டு, வீட்டில் ஊற்றுற குழிப்பணியாரம் மட்டும் ரவுண்டாகவே வர மாட்டேங்குதுங்க, பால் மாதிரி. ஆனால் கடையில் ஊற்றுறதெல்லாம் புசு 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 புசுன்னு வருது. அது எப்படிங்க? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? குழிப்பணியாரத்தை சொன்னாங்க, நல்லா புசு 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 புசுன்னு வருது. ஆமாங்க, இந்த குழிப்பணியார குழம்பு அப்படியே சுடுசோத்தில் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜு செய்ய முடியலேன்னு வருத்தப்பட வேணாம், இதை சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்புலாம் தோத்துறேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் என் பொண்டாட்டி மண்பானையில் அந்த குழம்பு வச்சுருக்கா. அப்படியே அவள் கிராமத்துலேருந்து வந்ததுனால அப்படியே மண் மனம் மாறாமல் மண்பானையில் அந்த முட்டை குழிப்பணியார குழம்பு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வச்சு கொடுப்போங்கன்ட்டு வச்சுருக்கா. அழகாக அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த நாமக்கல் முட்டை சேரும்போது ஒரு ஸ்மெல்லு வருது பாருங்க. ஆனியனு எல்லாமே அந்த இதில் வேக 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 ஸ்மெல்லு தாங்க முடியல. அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடலாம் போல தோணுது. வீட்டுக்கு வெளியில் ஒரு டேபிளை போட்டு முட்டை குழிப்பணியார கடை வச்சா கூட என் முண்டாட்டி மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவா போகுது. அவ்வளோ சூப்பராக முட்டை குழிப்பணியாரம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வெந்த குழிப்பணியாரத்தை செம்ம சூப்பராக அப்படியே அந்த குச்சியில் அப்படியே குழிப்பணியாரத்துக்கு வலிக்காமல் அந்த சட்டிக்கு வலிக்காமல் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன் என் பொண்டாட்டி. ஆமாங்க, 3 முட்டை இல்லை 4 முட்டையை போட்டால் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். சின்ன சின்னதாக வரும். ஒரு ஆளுக்கு 3 குழிப்பணியாரங்க வீட்டு குழம்பு ஊற்றி அப்படியே குழப்பி அடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை குழிப்பணியார குழம்பு சிம்பிளான ரெசிபி தான். குழம்பு வைக்க நீங்கள் ஏகப்பட்ட மசாலாலாம் போட தேவையில்லைங்க. சும்மா நார்மலாக எம்டி குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணால் போதும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். எங்கள் அம்மா கொண்டு வந்தால் நல்லெண்ணெய். எண்ணெய் தீரப்போகுது. அடுத்த மாதம் வரும்போது எல்லா எண்ணெயும் ஒரு 2 லிட்டர் பிடிச்சிட்டு வந்துடுமா. இப்படியே அந்த வீடியோ வாயில எங்கள் அம்மாவுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். ஆமாம், அப்படியே சட்டி சுடுறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி அர்ஜென்ட் பட்டு எண்ணெய் ஊற்றின கையோட சோம்பு இப்போ இதெல்லாத்தையும் போட்டால் அது பொரியுமான்னு பார்த்தா அந்த வாருங்க புரிஞ்சிச்சு. சின்ன வெங்காயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் கிலோ வந்து 95 ரூபா. தெரியாமல் இருக்குது போல என் முன்னாடிக்கு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா அப்படியே போட்டு தண்ணியை ஊற்றி லைட்டாக புளியை ஊற்றி அப்படியே குழம்பு கூட்டி வச்சா அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் வருங்க. செரிமானத்துக்கு அப்படியே பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க. உங்கள் அளவு, நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் சொல்லிக்கிங்க. நான் ஒரு இத்தனை பேர்த்துக்கு இத்தனை அளவுன்னு சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் ட்ரெயின் ஆகலை. இது நாங்கள் வந்து ஒரு 3 பேருக்கு செய்கிறோங்க. எனக்கு, என் பொண்டாட்டி, என் பையனுக்கு. எங்கள் அம்மா இருந்தால் 4 பேர்த்துக்கு செய்வோம். எங்கள் அம்மா இப்போ ஊரில் இருக்காங்க. ஆமாங்க, திருப்பி பதிவு பண்ணிக்கிறேன். வரும்போது எண்ணெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுமா நைனாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருவார் அவர். அப்படியே வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சட்டியை ஓட்ட பண்ணாமல் கிண்டணும். இப்போ டக்கு டக்குன்னு அடிக்கிறேன், ஏன் இந்த இவ்வளோ வேகம்னு தெரியல. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செரிமானத்துக்கு என் பொண்டாட்டி எந்த குழம்பு வச்சாலும் சாம்பாரை தவிர இஞ்சி பூண்டை லைட்டாக தெளிச்சு விட்ருவா. உடம்புக்கு நல்லது மாமா, அப்போ தான் வாய்வு பிரியும், உடம்புல இருக்க கெட்ட காற்றெல்லாம் பிரிஞ்சு வெளியில் போகும் அப்படின்பா. ஓகே, அவள் சொல்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை போட்டவுடனே அப்படியே கொஞ்சோண்டு உப்பை போட்டால் தான் என் பொண்டாட்டிக்கு தூக்கம் வரும். அப்போ தாங்க மேலே இருக்க தக்காளி ஓட்டு மேலே இருக்க தோலெல்லாம் பிரியும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்து லைட்டாக புளியை கரைச்சி ஊற்றி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இந்த முட்டையை நல்லா கொதிச்சிடுங்க. அதாவது முட்டையை போட்டவுடனே அந்த குழிப்பணியாரத்தை உள்ளே போட்டவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா குழம்பு ஃபுல்லாக குழிப்பணியாரம் குடிச்சிடும். அப்புறம் வந்து குழிப்பணியாரம் இருக்காதுங்க, இது குழிப்பணியார தொக்கு கையில் எடுத்து நக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இதில் வேற ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டு 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 கிண்டி அதுக்கப்புறம் அதில் புளியை ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வாடை எல்லா வாடையும் போகணும். இதே மாதிரியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. செம்ம சூப்பரான முட்டை குழிப்பணியார குழம்பு. அங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு 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 எப்படி வந்திருக்குன்னு. அதில் லைட்டாக இன்றைக்கி வந்து கழனி தண்ணி எடுத்து வைக்கல, அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி. நீங்கள் கழனி தண்ணி மாட்டுக்கு வைக்கிற தண்ணி தான் ஊற்றுறான்னு வச்சுக்காதீங்க. அரிசி களைஞ்ச தண்ணி சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் நீங்கள் பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஒவ்வொரு முட்டையாக குழிப்பணியாரமாக எடுத்து உள்ளே போட்டோம்னா அப்படியே அவர் பாட்டுக்கு பக்குவமாக அங்கிட்டு கொதிச்சுட்டு இருப்பா. அப்படி அவங்க பாட்டுக்கு உள்ளே இருக்க தண்ணியை பூரா உறிஞ்சிட்டு இருப்பாங்க. தண்ணி உரியறதுக்குள்ளே எடுத்து ஊற்றி சாப்பிட்ருங்க. ஆமாம், செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே தட்டில் எனக்கு என் பொண்டாட்டி அவள் சர்வீஸ் பண்ணுற அழகை பாருங்கள், அல்டிமேட்டாக இருங்க. இப்படிலாம் போட்டு நீங்கள் ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு விட்டா போதும். அப்படியே கொதிச்சு வரும்போது லாஸ்ட்டாக எப்போதுமே நம்ம கொத்தமல்லி தலையை தூவி தான் இறக்குறது. இது வந்து வந்து என் பொண்டாட்டியோட அப்பையிலேருந்தே ஒரு பழக்கம். ரசம் வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, காடை குழம்பு, நத்த குழம்பு, எந்த குழம்பு வச்சாலும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் அப்படி கொத்தமல்லி அப்படியே மனம் வரணும் மாமா அப்படின்பா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். அப்படியே சுடு சோத்தை அப்படியே 2 கரண்டி என் தட்டில் எடுத்து வச்சு அதோட அந்த 2 கரண்டிங்க அளவாக சாப்பிடணும் அப்படின்ட்டா. அதனால் அளவாக எடுத்து வைக்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த குழம்புல இருக்க முட்டை குழிப்பணியாரத்தோட 2 முட்டையை வச்சு கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றுவா. இந்த குழிப்பணியாரம் இருக்கிறத பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே வாயிலேருந்து எச்சி ஊறுது. அப்படியே லைட்டாக தயிர் பச்சடி, உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சிக்கு என் நண்பர் வீட்டிலேருந்து வந்தது தயிர் பச்சடி. அங்கே பாருங்கள், ஐயோ பார்க்க பார்க்க எச்சி ஊறுதுங்க. இது மாதிரி வீட்டில் ஒரு நாள் சிம்பிளாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் குழம்புலாம் என்ன தூக்கி அடிச்சுட்டு போயிடும், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.